தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கியத்தால் உலக இணைப்பில் இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளை. இது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மகத்தான முயற்சியாகவே நாம் பார்ப்போம். தொடக்கத்திலே நம்முடைய கு. அழகிரிசாமி அவருடைய கதை, குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அறம் அவர்கள் சிந்தனையின் அடிப்படையில் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை முன்னெடுப்பது என்கிற திட்டத்தின் கீழ் முதலாவதாக அந்த படைப்பாளிகளுடைய சிறுகதையை மட்டும் பயணிப்பது என்கிற ஒற்றை இலக்கோடு பயணிக்கின்ற பொழுது முதலாவதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை முழுமையாக கதை சொல்லி வாயிலாக கேட்டு நிறைவு செய்து பின்னூட்டத்தால் அந்த கதைகளை ஒரு நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியாக இலக்கிய விவாத போக்கோடு ஆய்வினுடைய சிந்தனையுடைய அடிப்படையிலே நாம் பகிர்ந்து கொண்டோம் தோழமைகளை. அதைத் தொடர்ந்து பொதுவுடைமை எழுத்தாளர் தமிழொலி அவருடைய சிறுகதைகளை நாம் தொடர்ந்து பயணித்து இன்றைக்கு 21ஆம் நாள் நிகழ்வில் இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின்கள் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொலி என்கிற அந்த ஒற்றை சொல், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டால் கூடுதலாக சொல்லிக்கொண்டே போறோம். பத்தி தெரிஞ்ச செய்திகள்ல ஒவ்வொரு நாளும் தேடுகின்ற பொழுது கிடைத்த செய்தி, பாண்டிச்சேரியில் பாரதி வாழ்ந்த காலத்தில் முழுமையாக பாரதியினுடைய தியாகத்தையும் மக்கள் மீது தமக்கு இருந்த அக்கறையும் அங்கீகரிக்காத மக்கள் செய்கைக்காக மிக வருந்தி இனிமேலும் பாரதியை பரப்ப முழு மூச்சுடன் பணியாற்ற வேண்டும் என்று தமிழொலி ஒரு கொள்கையை வகுத்துக் கொண்டார். தமிழொலி ஏழைகளின் சார்பாக கவிதையை படைத்து தம் சார்பை வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஏழைகளையும் தொழிலாளர்களையும் பற்றி பாடும்போது ஒரு கதை சொல்வது போல உண்மை நிகழ்ச்சிகளை கவிதையாக அமைத்து அவர்கள் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறார். வர்க்க முரண்பாட்டை துல்லியமாக படம் பிடித்து காட்டி ஏழைகளின் தொழிலாளர்களின் வேதனைக்கும் வாழ்க்கை சீரழிவுக்கும் ஆளும் வர்க்கமும் முதலாளி வர்க்கமுமே காரணம் என்று தீர்மானமாக சொல்லும். ஆகவே வர்க்க முரண்பாட்டை ஒழிக்க வேண்டும், அதற்காக உலக தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து புரட்சி செய்ய வேண்டும், அந்த புரட்சியை நோக்கித்தான் உலகம் நடைபோடுகிறது என்று தம் தொலைதூர நோக்கு சிந்தனையை புலப்படுத்துகிறார் கவிஞர் தமிழன். இந்த கருத்தில் கடைசி வரை உறுதியாக இருந்தார். இப்படி இந்த கருத்தை ஆய்வுக்கோவை என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக நாம் தேடுகின்ற பொழுது மா. நடராஜன் அவருடைய தமிழொலி கவிதைகள் மையம் என்கிற தலைப்பின் கீழ் கிடைக்கப்பட்ட இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தோழமைகளே. இப்படி சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரிய தமிழொலியினுடைய சிறுகதையான கால்நடை வைத்தியர் என்கிற சிறுகதையை இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய ஆசிரியர் தி. லதா மகேஸ்வரி அவர்கள். இந்த தமிழொலியினுடைய நிகழ்ச்சியில்தான் அவர் பயணிக்க ஆரம்பித்தார். ஆனால் தினமும் பயணிக்கிறார். அதுதான் பெருமையா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகிழ்ச்சி அடைகிறார். தினமும் வருகிறார், தினமும் கதை கேட்கிறார், தினமும் கதை சொல்கிறார், கதைக்கான பின்னூட்டத்தை தருகிறார். இவரை பற்றிய தரவுகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒற்றை வரியில் அவரே விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற பதில் இதுவாகத்தான் இருக்கும்: வாசிப்பும் நேசிப்பும். அவர் இன்னமும் நூல்களை நிறைய 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 வாசிக்கிறார். வாசிப்பது என்பது கடனுக்காக அல்ல, அதில் ஒரு ஈர்ப்பு, அதில் ஒரு நேசிப்பு, அதில் ஒரு சுவாசிப்பு. தன்னுடைய சிந்தனை செயல் எல்லாம் வாசிப்பிலே அவர் பயணிக்கிறார். அதன் விளைவாகத்தான் அவர் கட்டுரையும் எழுதியிருக்கிறார். இந்து தமிழ் திசை என்கிற பத்திரிகையில் புகழ் இன்பா என்கிற துணை பெயரில் எழுதியிருக்கிறார். துணை பெயர் கூட கொஞ்சம் அதிசயமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது ஆசிரியர் லதா மகேஸ்வரி அவர்கள்.
அவருக்கு இரு மகன்கள், புகழ்முகிலன், இன்ப வண்ணன். இந்த இரு மகன்களுடைய முதலிலே இருக்கக்கூடிய ஒற்றை சொல்லை எடுத்துக்கொண்டு புகழ், இன்பா இரண்டு மகன்களுடைய பெயரை இணைத்து இரு மகன்களின் தாயான புகழ் இன்பாவாகவே அவர் மாறிவிட்டார். அதன் பெயரில் தான் அவர் எழுதுகிறார். அவை மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை நண்பர்களே, இன்னமும் அவர் கூடுதலாகவே எழுதுகிறார். குறிப்பாக படிப்போம் பகிர்வோம் என்கிற தலைப்பின் கீழ் அவர் எழுதிய அந்த அளவற்ற ஆனந்தம் என்கிற கட்டுரை இருக்கிறதே, அது படித்த பிறகு படிப்பதற்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனந்தம் என்றால் என்ன, இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வியோடு தொடங்குகிற அந்த கட்டுரை அவர் மனத்தினுடைய, அவருடைய சிந்தனையுடைய வெளிப்பாடை அவர் பதிவு செய்தார். அவை மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல சிறுகதை படைப்பாளர். திருப்போரூர் தமிழ் சங்கமும் நடத்தக்கூடிய அந்த தமிழ் முற்றம் என்கிற தலைப்பின் கீழ் நடைபெற்ற 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் முற்றம் 15வது ஆண்டு விழாவில் சிறுகதை போட்டியில் கலந்து கொண்டு அதிலே அவர் பங்கேற்றமைக்காகவும் சிறுகதையில் சிறப்பாக அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதற்காகவும் அவர் அங்கீகார சான்றிதழ் பெற்ற ஒரு படைப்பாளியும் ஆவார். அவர் பச்சையப்பா கல்லூரியில் இளம் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்திற்காக தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட தியாகி மாமனிதர் சங்கரலிங்கனாரை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அதற்காக பல்வேறு ஆளுமைகளை தேடி 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 அந்த தரவுகளை திரட்டி அவர் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை நிறைவு செய்தது மட்டும் இல்லாமல் தியாகி சங்கரலிங்கனார் என்கிற கட்டுரையை நம்முடைய தாமரை இதழில் 2023 ஏப்ரல் மாதத்தில் வெளிவந்த அந்த மாத இதழ் தொகுப்பில் அவருடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் சிறப்பிற்குரிய ஆசிரியர் நம்முடைய லதா மகேஸ்வரி அவர்கள் திருப்போரூர் வட்டத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்றுனராக பணி செய்து வரக்கூடிய நல்ல ஆசிரியர் தி லதா மகேஸ்வரி அவர்கள் இன்றைய தினம் தியாக ஒளியினுடைய தமிழ் ஒளியினுடைய சிறுகதையான கால்நடை வைத்தியர் என்கிற சிறுகதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி ஐயா. கேக்குதா ஐயா நான் பேசுறது? ஹலோ, பேசுங்கம்மா பேசுங்கம்மா. மிகவும் நன்றி ஐயா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அளவுல எதுவும் பண்ணல. ஆனா ஏதாவது எழுதணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஆர்வம் தான் இதுல கலந்துக்க வச்சு இப்ப உடனடியா எனக்கு கதை சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். முதல்ல வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்களுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கியமைக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதுல கதை சொல்லியாக எனக்கு அறிமுகமாவதற்கு காரணமாக இருந்த என்னுடன் பணிபுரியும் சகோதரர் பாரதி ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் மூலியமா தான் நான் இந்த கதை சொல்லி இதுல கலந்துக்கிட்டேன். பங்கேற்பாளராக கலந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கதை சொல்வதற்கான வாய்ப்பும் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொது உடைமை கவிஞர் தமிழ் ஒளி ஐயா அவர்களின் சிறுகதைகள் குறித்து நாளும் ஒரு கதை அப்படின்ற ஒரு நிகழ்வுகளை நான் கலந்துக்கிறத வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். அவருடைய கதை சொல்லணும்னு சொல்லி அவருடைய கதைகளை வந்து எந்த கதையை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி படிச்சு பார்க்கும்போது எல்லா கதைகளுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. எந்த கதைகளுமே வந்து ஒரு சந்தோஷமான இதா இல்லாததுனால ஒரு குழப்பமாவும் இருந்துச்சு. அப்படி படிச்சு பார்க்கும்போது இந்த கால்நடை வைத்தியர் அப்படின்ற அந்த கதை தான் வந்து
கதையில தான் என்னுடைய மனசு வந்து நின்னுச்சு. அதனால நான் இந்த கால்நடை வைத்தியர்ன்ற கதையை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்ப இந்த இந்த கதைக்குள்ள வந்து நாம போயிடலான்னு நினைக்கிறேன். கதையை தொடங்கிடலாமா ஐயா? ஐயா கேக்குதுங்களா? ஆரம்பிங்கம்மா, ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிங்க. நீங்க கதை நீங்க சரிங்க. நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த கதையினுடைய தலைப்பு கால்நடை வைத்தியர். அதாவது இந்த கதை வந்து இப்படி தொடங்குகிறது. எப்படின்னா, இந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஆசிரியர்களுக்கு சட்டாம் பிள்ளைகள் இருப்பாங்க. சட்டாம் பிள்ளைகள்னா என்னன்னா, ஆசிரியர் என்ன சொன்னாலும் அந்த வேலையை அவங்க வந்து செய்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் சட்டாம். அது மாதிரி இந்த கால்நடை சிகிச்சை சாலையில டாக்டர்களுக்கு உதவியா வந்து கம்பவுண்டர்கள் இருப்பாங்க. அந்த கம்பவுண்டர்கள் தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் டாக்டரை விட அதிகமாக பார்ப்பாங்க. ஆனா அவங்களோட அந்த நிலை பாத்தீங்கன்னா, கம்பவுண்டருடைய நிலை வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலையா தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முறையே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கால்நடை எப்படி வாழ்க்கை நடத்துதோ அதே மாதிரிதான் அந்த கம்பவுண்டருடைய வாழ்க்கை நிலையும் இருக்கும். அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பவுண்டர்களை வந்து நம்மளுடைய வசதிக்காக கால்நடை வைத்தியர் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும் போதே எழுத்தாளர் வந்து வாசகர்களை என்ன பண்றாருன்னா கதைக்கு உள்ள இழுக்கிறது. ஒரு ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் அப்படின்னா பார்வையாளர்களை வந்து அந்த கருத்துக்குள் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப அழகா இந்த கதையை தேர்வு செய்வதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ அவர் வந்து சொல்றாரு, நம்ம வசதிக்காக வந்து கால்நடை வைத்தியர் அப்படின்னு அந்த கம்பவுண்டரை வந்து நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்த வரியும் என்னன்னா, கால்நடை வைத்தியர் கந்தசாமி நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற போது வாசகர்களுடன் அவர் வந்து ஒரு உரையாடலாக அந்த கதையை தொடங்குகிறார். கிட்டத்தட்ட அவரே வந்து ஒரு கதை சொல்லி போல நம்முடன் பயணிப்பது மாதிரி நான் அந்த கதையை படிக்கும் போது உணர்ந்தேன். அதை இந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இப்ப வந்து நம்ம கந்தசாமியை பத்தி பாத்தீங்களான்னு கேட்டார் அவரு. இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னா, சென்னையில தான் நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச இடமா தான் இருக்குது. அவர் வந்து அவருடைய வீடு கால்நடை வைத்தியர்னு அவருக்கு பேர் வச்சாச்சு. அந்த கால்நடை வைத்தியரோட பேர் வந்து கந்தசாமி. இப்ப கந்தசாமியினுடைய வீடு வந்து எங்க இருக்கு அப்படின்னா சைதாப்பேட்டையில இருக்கு. அவர் தினமும் என்ன பண்றாருன்னா மின்வண்டியில சைதாப்பேட்டையில ஏறி எழும்பூர்ல இறங்கி காலையில 7 மணிக்கு இறங்கிறாரு. கொஞ்ச தூரம் நடந்து வந்து அவர் அந்த கால்நடை மருத்துவ சாலைக்கு வந்து அந்த கால்நடைகளுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா மருத்துவம் பார்க்கறாரு. திரும்ப 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு திரும்ப அவர் நடந்து வந்து இங்கதான் வந்துடுறாரு. எழும்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து சைதாப்பேட்டைக்கு அவரு வர்றாரு. ஸோ அவருடைய இந்த தினசரி வாழ்க்கையை வந்து கவிஞர் எப்படி வந்து ஒப்பிடுகிறார்னா, மிருகங்களின் யுகத்துக்கும் மின் யுகத்துக்கும் ஒரு அளவுகோலாக அவருடைய வாழ்க்கையை வந்து சொல்றாரு. இப்ப வந்து அவர் சைதாப்பேட்டையில வந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து போறத கூட கால்நடை வைத்தியரா அந்த கதையின் நாயகன் வந்து கால்நடை வைத்தியரா இருக்கிறதுனால எல்லா உவமைகளுமே கால்நடை சார்ந்ததாகவே வந்து ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. அந்த ஓமையே வந்து நம்ம கதையோடு ஒன்றுவதற்கு ஒரு நல்ல அழகான ஒரு விஷயமாக அமைந்திருக்கும். அவர் வந்து காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன அந்த பசு மாதிரி ரொம்ப ஏக்கத்தோட நடந்து போவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து வறுமை வந்து அதுல அதிகமா இருக்கும். அப்ப அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோம்னா அவருடைய வீடு எப்படி இருக்குன்னா தொழுவ மாதிரி தான் இருக்குது. ஊசி நிறைஞ்சு இருக்குது. அவருடைய மனைவி வந்து எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சிற்றுண்டி சாலைகளுக்கு எல்லாம் பால் கறக்கக்கூடிய அந்த கறவை பசு வந்து எப்படி மெலிஞ்சு இருக்குமோ அந்த மாதிரிதான் அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அவருக்கு 2 குழந்தைகள் 6 வயசு 5 வயசுல இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை ராஜம் முத்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளும் வறுமையின் காரணமாக பால் இல்லாம சுருண்டு படுத்திருக்கக்கூடிய கன்றுக்குட்டி மாதிரி தான் அவங்க வந்து படுத்திருக்கிறாங்க. சோ இதுதான் அவருடைய வாழ்க்கை நிலையாக வந்து பதிவு செய்கிறாரு. அந்த வாழ்க்கை நிலையில அது அவருக்கு என்னது அந்த வறுமை சூழல் வந்து பழகிருச்சு. அந்த கால்நடைகளோட சேர்ந்து வேலை பார்த்து அவருடைய கைகள்லாம் வந்து என்ன பண்றா ரொம்ப நரம்பெல்லாம் ரொம்ப புடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த கால்நடை வாழ்க்கையும்
கந்தசாமியுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கு. கால்நடைக்குன்னா என்னன்னா அது வந்து மூட்டையை சுமக்கணும், அப்புறம் அடி வாங்கணும், அப்புறம் அது துயரப்படும். அதே மாதிரிதான் கந்தசாமியும். அவர் வந்து ஆஹ் அவருடைய மிகப்பெரிய கஷ்டம் வந்து வறுமை தான். அந்த வறுமை வந்து அவருக்கு வந்து இது ஒவ்வொரு அடியாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர் வந்து பல்வேறு துயரங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சூழல்ல அவர் வந்து குடும்பத்தை காக்குறதுன்றது கூட அவருக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்குது. ஆஹ் அந்த குடும்பத்தை வந்து அவரு வழிநடத்தி போறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுறாரு. இந்த மாதிரி சூழல்ல இருக்கும்போது உம் ஆஹ் இந்த மாதிரி சூழல்ல போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய அவருடைய அந்த அந்த மாதிரி சூழல்ல அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து அவருக்கு வந்து அவருடைய வருமானம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வராங்க. அதாவது அவர் எப்பவுமே என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாருன்னா, இந்த டாக்டர் இருக்கிறானே அவனுக்கு ஏதாவது புத்தி இருக்குதா அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இந்த கதை முழுக்க வந்து அவர் சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்படி சொல்லும்போது அவர் வந்து அந்த அந்த அவர் வந்து நிறைய வந்து கனவுலாம் அதாவது வந்து அவருடைய வருமானம் குறித்து, அதாவது அவருடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு பாதையில போகக்கூடிய வண்டி மாதிரி இருக்குது. அந்த வண்டியினுடைய அச்சு வந்து தேஞ்சிருச்சு. அது வந்து எப்பவுமே என்னன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் வந்து எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டாதான் அந்த வந்து சத்தம் நிற்கும். அதை வந்து அவர் குடும்பத்தோட வந்து ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அந்த அச்சு வந்து சேர்ந்திருக்கிறதே அவர் குடும்பம் எப்படி கஷ்டப்படுதுன்றதையும், அந்த கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் கொடுக்கறத அவருடைய குழந்தைகள் வந்து பாலுக்காக அழுகிறதையோடையும் ஒப்பிட்டு இருப்பாரு. அதுக்கு என்ன போடணும் அப்படின்ற போது அதை வந்து அந்த எண்ணெய் தான் வந்து அவர் வாங்கக்கூடிய சம்பளம். இப்பதான் வந்து அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்றத ஆசிரியர் வந்து கொண்டு வராரு. அதை வந்து ஒரு பழமொழி மூலமாக நமக்கு அதை வந்து சொல்றாரு. அதாவது 100க்கு மேல் ஊற்று அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா 100 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினோம்னா ஒரு வசதியான வாழ்க்கையை வாழலாம், அதாவது அந்த காலகட்டத்துல. ஆனா கந்தசாமியினுடைய வருமானம் வந்து எப்படி இருக்குன்னா 50க்கும் கீழே தான் இருக்குது. ஸோ அதனால அவரால் வந்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே தான் அவரால் அந்த வாழ்க்கையை வந்து வாழ முடியுது. இந்த பழமொழியை பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பழமொழியோட முழு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப்லயும் நெட்லயும் கொஞ்சம் தேடி பார்த்தபோது இந்த பழமொழிக்கான அடுத்த வரியும் தெரிஞ்சது. ஐயா நீங்க தொடருங்க அதெல்லாம் சரிங்க. அதாவது வந்து அடுத்த பழமொழியா என்ன இருக்குன்னா, 1000க்கு மேல் ஆற்றை போல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1000க்கு மேல சம்பளம் வாங்கினோம்னா 6 போல பொங்கி பிரவாசமாக வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமா வாழலாம். 100க்கு மேல வருமானம் இருந்துச்சுன்னா 100 போல பொங்கி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கந்தசாமியோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா 50க்கும் கீழே வருமானம் வாங்குறதுனால அவர் வந்து பொங்கும் புனலாக அவருடைய இது 1x1y இருக்காது. யாரு தோழர்? ஒரு நிமிஷம் தோழர், லதா தோழர் ஒரு நிமிஷம். சரிங்க சார், ஓகே தோழர். தோழர் இது யாரு தோழர்? யார் தோழர்? 1x1y இருக்குது. யார் தோழர்? தோழர் பேசுறீங்களா தோழர்? இல்ல ரிமூவ் பண்ணி விட தோழர்? தோழர் தோழர் யார் தோழர்? 1x1y இருக்குல்ல, 40 எப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அது யார் தோழர்? தோழர் தோழர் கேக்குதா?
கேட்க மாட்டேங்குது. நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். தோழர் யார் அவர் தோழர்? பேசுறாரு. அது யாரா யார் தோழர்? எதுல இருக்கிறோம் யாரும் சொல்ல இல்லையா? தோழர் யார் தோழர்? நீங்க தோழர் சொன்னீங்கன்னா கோச்சுக்காதீங்க. நாங்க இணையவழியில ஆரம்பிக்கிறோம். போறதுனால நாங்க யாருன்னு நம்மள வெரிஃபை பண்றது வேற ஒண்ணுல 1XS1Y40 அப்படின்னு தொடங்குற அந்த இதுல இருந்து வரக்கூடிய தோழர் யாருன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. உங்க மைக்கை மியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க தோழர். பொதுச் செயலாளரே, நீங்க எதாவது அது பண்ணீங்களா தோழர்? அதே மாதிரி மோட்டோரோலான்னு ஒண்ணு வந்து பாருங்க. மோட்டோரோலா 3. அது பேர் வராம இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. அது பேர் போட்டுட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் யாரு என்ன ஏதுன்னு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம். தோழர் தோழர் சரி, அவங்க ஒன்னும் பேசலன்னா நம்ம அடுத்து இது பண்ணலாம். டிஸ்டர்பன்ஸா இருக்கா? பேசுறாங்களா இடையில எதுவும்? பொதுச் செயலாளரே, இல்ல டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்ல. டிஸ்டர்பன்ஸ் இல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா இருந்தாலும் அமைதியே. அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம நினைச்சா. சரி இல்ல சரி அதனால ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் பெரிய எல்லாம் இது இல்ல. இல்லை. டிஸ்டர்பன்ஸ் ஓகே. இருந்தா நம்ம ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம். சரி சரி தோழர், சரி சரி பொதுச் செயலாளர் நன்றி. அம்மா நீங்க ஆரம்பிங்கம்மா. சரிங்கய்யா. நம்ம இப்ப வந்து கந்தசாமியினுடைய வருமானம் குறித்து பார்த்துட்டு இருந்தோம். அவர் எந்த அளவுக்கு வறுமையா இருக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து அந்த 100க்கு மேல் அந்த ஊற்று அப்படின்னு இருந்துச்சுன்னா 100க்கு மேல சம்பளம் வாங்கினா வசதியா இருக்கலாம். பட் ஆனா அவருடைய சம்பளம் வந்து 50க்கு கீழே தான் இருக்கிறதுனால அது வந்து ஒரு பொங்கும் புனலா இல்லாம பொசுங்கும் பாலைவனமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து சொல்றாரு. அப்போ வந்து பாலைவனத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்பவுமே சோலையை பத்தி ஒரு கனவு காண்பாங்க. அப்படி சோலையை பத்தி கனவு வந்து கந்தசாமிக்கும் வரும். ஆனா அப்பயும் பார்த்தா அவருடைய செல்வங்கள் வந்து அதை அழுது செல்வங்கள்ன்றது அவருடைய குழந்தைய சொல்றாரு. அதை அழுத வந்து அதை கலைச்சிருவாங்க. அப்ப அவர் வந்து ஆஹ் அந்த கோபத்திலையும் வறுமையினாலையும் இயலாமையினாலையும் அவர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தைகளை வந்து திட்டுறாரு. எருமை மாடு சும்மா இரு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்ப அவருடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் குழந்தைங்களை வந்தவொடனே திட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, பிள்ளைங்க மேல காமிச்ச அதே கோபத்தையும் அவருடைய மனைவியின் மீதும் காமிக்கிறார். புத்தி கெட்ட மாடை சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மாடுகளோட பழகி பழகி மாட்டுக்குட்டியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா கந்தசாமிக்கு ரொம்ப கோவம் வந்து, ஆமா எனக்கு வந்து மாட்டுக்குட்டி தான் வந்துருச்சு. ஏன்னா மாட்டுக்கு இருக்கிற புத்தி கூட மனுஷனுக்கு கிடையாது. இந்த டாக்டர் இருக்கிறானே அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டும் போது இந்த இந்த வார்த்தையை வந்து அவர் கதை முழுவதுமே சொல்லிட்டு வருவாரு. அது ஒவ்வொரு இடத்துலயும் அவர் ஏன் சொல்றாருன்றத வந்து நம்ம கதையை தொடரும் போதே நமக்கு அது வந்து புரிஞ்சுக்கும். அப்போ வந்து அவருடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இருக்குல்ல அதுவே போதும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து கொஞ்சம் மௌனமாயிடுறாரு. சோ நம்ம ஏதோ தவறா சொல்லிட்டோம் போல இருக்கு, அந்த எதிர்ப்பை காட்டோம்னா மௌனமாயிடுறாரு. அவரால் வந்து அந்த குடும்ப நலனை வந்து காக்குறது வந்து ரொம்ப சிரமப்படுறாரு. ஆனா வந்து கால்நடைகளுடைய நலனை வந்து ரொம்ப சிறப்பா வந்து அவர் வந்து பாக்குறாரு. அதாவது வந்து அவருடைய வேலையில அவர் கரெக்டா இருக்கு. அவர் வந்து அந்த கால்நடைகளுக்காக வந்து மருந்து தயாரிக்கிறது, அந்த சூரணம் கொடுக்கறது, அதனுடைய அளவு, இது எல்லாத்துலயுமே அவர் வந்து ரொம்ப கரெக்டா இருப்பார். அந்த 100 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த டாக்டருக்கு தெரியாத விஷயங்கள் கூட இவருடைய அனுபவத்துல வந்து தெரிகிற அளவுக்கு இவர் வந்து இதா வந்து நல்லா அவருடைய வேலையில வந்து அவர் கரெக்டா இருக்கிறாரு. அவ்வளவு வறுமையாக இருந்த போதும் கரெக்டா அந்த இதை செய்ய முடியுது. இந்த மாதிரி அவருக்கு சில ஆசைகள் இருக்கு. என்னன்னா தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும்ன்றது ஆசையா இருக்கு. பட் ஆனா அதை அவரால் வந்து என்ன பண்ண முடியலன்னா செய்ய முடியல. ஆனா அதை செய்வதற்கான ஒரு சூழல் வருது. இந்த கதையில புதுசா வந்து பால்கார பாவாடை அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து பால்காரரு, ஆனா அவருடைய பேர் வந்து பாவாடை. அவர் வந்து என்னன்னா அவருடைய மாட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து, அதாவது வந்து அது சாப்பிடவே மாட்டேங்குது. ஸோ அதுக்காக அவர் அந்த மாட்டை வந்து கால்நடை சிகிச்சை சாலைக்கு வந்து கூட்டிட்டு வர்றாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் கந்தசாமி வந்து அந்த மாட்டுக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவரு சந்தோஷப்பட்டு அந்த பால்கார பாவாடைன்றவர் வந்து ஒரு எட்டனா அவருக்கு வந்து கொடுக்குறாரு.
அந்த எட்டனா வந்து கந்தசாமி வந்து பையில போட்டுக்கிறாரு. உடனே அவருடைய மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. அவருடைய அந்த மாலை பொழுது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வேகமா கை கால்லாம் கழுவிட்டு அவர் வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அன்னைக்கு அவர் வானத்தை பாக்குறாரு, அழகா இருக்கு. பறவைகள்லாம் சத்தம் போடுறது வந்து அவருக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு. காற்று வந்து ரொம்ப சில்லுன்னு அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அந்த மாலை பொழுதையே எது வந்து அழகாக்குது அப்படின்னா, அவர் சட்டை பையில் இருந்த அந்த அந்த எட்டனா காசுதான் வந்து அவரை வந்து ரொம்ப அழகாக்குது. அதாவது வறுமைன்றது வந்து ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு ஆஹ் அழுத்தம் கொடுக்குது அப்படின்றதையும், அந்த காசு கிடைக்கும் போது அவன் மனது வந்து எவ்வளவு சந்தோஷப்படுது, அந்த காசுனால அவனுடைய தேவைகள் வந்து ஆஹ் எந்த அளவுக்கு வந்து பா ஆஹ் எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு அப்ப வந்து கடைக்கு போறாப்புல ஒரு முழம் பூ வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை ரொம்ப மோந்து பார்த்து அதை வந்து நல்லா அனுபவிக்கிறாரு அந்த வாசத்தை. அப்படி அனுபவிக்கும் போது குழந்தைகளுக்கும் 2 காரா பூந்தி பொட்டணம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. உள்ள வந்த உடனே அவர் வந்து குழந்தைங்களை வந்து கூப்பிடுறாரு. குழந்தைங்களை கூப்பிட்ட உடனே அதுக்கு சத்தம் கேட்ட உடனே ஓடி வர்றாங்க. ராஜம் முத்துன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சத்தம் கேட்ட உடனே ஓடி வந்து வந்த வேகத்துல அவர் வந்து என்ன பண்றாங்க, அந்த பொட்டணத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, கீழே தட்டி விட்டுறாங்க. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அது வந்து தோட்டத்து பக்கம் ஓடி போய் அதை சாப்பிடறதுக்கு போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே இவர் வந்து சிரிக்கிறாரு. அட மாடுகளா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய மனைவி உள்ள வந்தோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாடு எல்லாம் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த வறுமையான சூழல்லையும் அவங்க வந்து வலிந்து வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றத நம்ம அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்க முடியுது. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, மாடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்டோம்னா, அதான் அதை மேய்க்கிறதுக்கு தான் நீ இருக்கே இல்ல, நீதான் பிள்ளைகளை தான் நல்லா மேய்க்கிறல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்லிட்டு, சரி நீயும் என்னதான் பண்ணுவ, எவ்வளவுதான் கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மனைவிக்கும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருது. ஒரு மாதிரி ஆனோம்னா சரின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு அவரை வந்து மனைவிக்கு வந்து தலையில பூ வச்சு விடுறாரு. அந்த மல்லிகை மனத்தினால அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த மல்லிகை மனம் வந்து எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாப்பிடலாம். அவர் மனைவி பேர் வந்து சரசு. சீக்கிரமா வந்து சாப்பாடு போடுமா அப்படின்னு சொன்னோம்னா, சாப்பாடுன்னு சொன்னா வெளியில சாப்பிட்டுட்டு இருந்த அந்த தின்பண்டம் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த குழந்தைகளும் வந்துடுறாங்க. கந்தசாமியினுடைய 2 பக்கத்துலயும் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு சோறு சாப்பிடுறாங்க. அந்த ஏழை வீட்டுல அந்த வறுமையிலும் அவங்க வந்து ஆஹ் ஒரு சூடான சாதம், ரசம், அப்புறம் வந்துட்டு மோரு, ஊறுகாய், வத்தல் இதுதான் வச்சு அவங்க வந்து சாப்பிடுறாங்க. அப்படி அவங்க சாப்பிடும்போது அவர் வந்து ஒரு பாடல் கூட ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டை வந்து பாடும்போது அவங்க மனைவி கூட திட்டுவாங்க, இது என்ன குழந்தைங்களுக்கு பாடுற பாட்டா அப்படின்னு சொல்லி திட்டும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிள்ளைகளும் அதை மாத்தி மாத்தி பாடுறாங்க. ஒரே சந்தோஷமான ஒரு சூழல் இருக்குது. சூழல்னோட இன்னைக்கு ஒரே சிரிப்பாணி பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க. இவர் வந்து வழக்கம் போல மறுநாள் காலையில எந்திரிச்சு அவருடைய வேலைகளை வந்து பார்க்க போறாரு. ஒவ்வொரு நாளும் வந்து அவருடைய கைராசி வந்து எல்லாரும் நல்லா சொல்றாங்க, அவர் வந்து நல்லா பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த டாக்டர் கூட வந்து ஒரு மாட்டுக்கு ஏதாவது ஒரு கழிசல் வந்துருச்சு அப்படின்னா உடனே போய் பாரு, அதே மாதிரி அந்த கன்றுக்குட்டியோட வயிறு உப்புசமா இருந்துச்சுன்னா அதையும் பாருன்னு சொல்லி எல்லா வேலையும் வந்து அவர்கிட்டதான் கொடுப்பாரு. அப்ப அந்த மாடுகளுக்கு எல்லாம் மருத்துவம் பார்த்து அவை நல்ல குணமாயி போகும்போது அந்த மாடுகள் வந்து அதுக்கு அவருக்கு என்ன சொல்லுன்னா, ஒரு நன்றி சொல்லும். அந்த நன்றியை வந்து தன்னுடைய நாக்கால வந்து அவரு கையை நக்கி தடவி கொடுத்து அந்த மாதிரி வந்து நன்றி சொல்லும் போது அந்த டாக்டர் வந்து அப்ப கூட அவருடைய திறமையோ அவருடைய இதையோ வந்து எதையுமே அங்கீகரிக்காம சரி சரி போ அப்படின்னு சொல்லி அந்த மாடுகளை விரட்டிடுவாரு. உடனே இவர் என்ன பண்ணிடுவாரு, தன்னுடைய எந்திர வாழ்க்கைக்கு கந்தசாமி வந்து திரும்பிடுவாரு. சில நேரத்துல அவர் வந்து அவருடைய கைராசினால அவர் வீட்டுக்கே போய் கூட கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது சில நேரம் நடந்தும் போவாரு, சில நேரம் வண்டியிலையும் போவாரு. அப்ப நடந்து போகும்போது மக்கள் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, கால்நடை வைத்தியர் தானே அதனால நடந்து போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அதாவது ஒரு வறுமை நிலைமையில வந்து ஒரு இருக்கக்கூடியவங்களை இந்த சமூகம் எப்படி பாக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இருந்தாலும்
இந்த சமூகம் வந்து எப்படி பாக்குதுன்றத வந்து அந்த இடத்துல வந்து ஆசிரியர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது அப்படி இருக்கும்போது அந்த இதுல வந்து ஆஹ் அஹ் கால்நடை கண்காட்சி வருது. கண்காட்சியில வந்து இவர் வைத்தியம் பார்த்தா அந்த பசுக்கள் வந்து முதல் பரிசு வாங்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு வராரு. சந்தோஷப்படும் போது அந்த மனிதர்கள் மாதிரி இல்லாம அந்த கன்று மாதிரி அவருடைய தாய் உள்ளம் வந்து அங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி மகிழ்ச்சியா இருந்துட்டு வரும்போது அவர் என்ன இருந்துட்டு வர்றாரு. அப்ப வந்து அவர் நினைக்கிறாரு, அதாவது ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொன்ன இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு தோணுது. இந்த பொழுதுபோக்கு கண்காட்சி இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து இந்த கும்பல் வந்து எப்படி பாக்குது அப்படின்னா, சிந்தனைக்கு இடமளிக்காம அந்த கண்காட்சி பொழுதுபோக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அடுத்த வரியும் சொல்வாரு. அதாவது வந்து மறைபொருளாக ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டின் செல்வங்கள் எல்லாம் செல்வங்களை உற்பத்தி செய்யறதை விட்டுட்டு நகரங்களுக்கு வந்து துன்பத்திலும் துயரத்திலும் உழல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்றது வந்து விவசாயிகளை தான் சொல்றாருன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்கதான் வந்து நாட்டினுடைய செல்வங்கள். அந்த செல்வத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாய செல்வங்கள் வந்து அங்கே வந்து விவசாயம் செய்வதற்கு வழி இல்லாம அங்கே இருந்து நகரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்றாரு. இது ஒரு மறைபொருளாக வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாரு. இப்ப வந்து இது கண்காட்சியெல்லாம் முடிஞ்சிருது. சோ அவருடைய மாலை பொழுதினுடைய சந்தோஷம் அந்த எட்டனா அதுவும் என்ன ஆகுதுன்னா ஒரு முடிவுக்கு வந்துருது. ஏன்னா அந்த பால்கார பாவாடையனுடைய மாடு வந்து உடம்பு அதுக்கு சரியாயிருது. அதனால அவரும் வந்து அதை கடைசியா வந்து ஒரு எட்டனா கொடுத்ததோட அப்படியே முடிச்சுக்கிறாரு. சோ இப்படியே அவருடைய வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போலயே போகுது. அந்த எட்டனா அவருக்கு வந்து கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழல்ல வந்து மேலும் அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி குறைவான ஒரு விஷயம் வருது. அது என்னன்னா, அவருடைய மனைவி வந்து மீண்டும் வந்து கர்ப்பமாயிருக்காங்க. அப்போ வந்து நம்மளால இந்த 2 பிள்ளைகளே வந்து சரியா காப்பாற்ற முடியல. அவளும் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கா. இந்த நிலைமையில வந்து இந்த கர்ப்பம் வந்து ஒரு கேடா அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் கண்ணை மூடி யோசிக்கும் போது இந்த கால்நடைகளுக்கெல்லாம் நம்ம எத்தனை பிரசவம் பார்த்திருக்கோம், அதனால இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து கால்நடை சிகிச்சை சாலைக்குள்ள வந்து ஒரு ஜமீன்தார் வர்றாரு. ஜமீன்தார் வந்து என்னன்னா அவருடைய மாட்டுக்கு வந்து சொறி பிடிச்சிருக்கு. சோ அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு வர்றாரு. தொடர்ந்து அந்த மாட்டுக்கு வந்து அவர் மருத்துவம் பார்த்து அந்த சொறி வந்து தீந்து போயிடுச்சு. தீந்து போனோம்னா அந்த ஜமீன்தார் வந்து கந்தசாமியை பார்த்து சிரிச்சுட்டே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து கந்தசாமிக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பால்கார பாவாடையாவது ஒரு எட்டனா கொடுத்தாப்புல, இவ்வளவு பெரிய பணக்காரரு வசதியா இருக்கிறாரு, எதுவுமே சொல்லாம போயிட்டாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஆனா வந்து ஜமீன்தார் வந்து டாக்டரை மட்டும் என்ன பண்றாரு, வீட்டுக்கு விருந்து கூப்பிடுறாரு. விருந்து கூப்பிட்டோன்னா அந்த விருந்து நாளும் வருது. டாக்டர் வந்து ஒரு 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 இதுக்காக கூட கந்தசாமியை வந்து என்ன பண்ணல, வாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கூப்பிடல. அப்போ வந்து தன்னுடைய கோபத்தை வந்து மாடுகளை திட்டுறது மூலமா அதை வந்து காமிச்சுக்கிறாரு. அன்னைக்கும் பார்த்தா அவர் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. அவர் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் பட்னியா கிடக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து அந்த அந்த நிலைமையில வந்து அவரால் அந்த குடும்ப சூழலை சமாளிக்க முடியாம ரொம்ப தலையில கை வச்சுட்டு ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துடுறாரு. சோ இந்த டாக்டர் இருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாம் என்னதான் புத்தி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியினுடைய கர்ப்பமும் வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்த இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவருடைய கால்நடை வேலையும் போயிட்டே இருக்கு. சோ வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க மனைவிக்கு வந்து பிரசவ வலி வந்துருக்கு. பிரசவ வலி வந்தோன்னா கொண்டு போய் வந்து மருத்துவ பிரசவ விடுதியில சேர்த்துட்டு வர்றாரு. குழந்தைங்க வேற அழுதுட்டு இருக்கு. தயிர் சாதம் வாங்கி கோயில்ல இருந்து தயிர் சாதம் வாங்கி அவங்கள சாப்பிட வச்சு படுக்க வச்சுட்டு அவர் வந்து தூக்கம் வராம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டு யாரு அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தா வெளியில வந்து பார்த்தோம்னா அந்த பால்கார பாவாடை வந்து நிக்கிறாரு. ரொம்ப பதட்டமா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, பசுவுக்கு பிரசவங்க, கண்ணு வெளியிலேயே வரல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர்தான் பசுவுக்கு ஏதாவது ஒண்ணு, கால்நடைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல் வேலையாக இருப்பார். அதாவது அவர் வந்து
அவ்வளவு வறுமையிலும் கடமையில கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்றத அந்த கதை முழுக்க ஆசிரியர் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாரு. அப்ப வந்து அவர் வேகமா என்ன பண்றாருன்னா, மனைவிய பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. வீட்டுல குழந்தைங்க தனியா இருக்கிறாங்க. அந்த சூழல்லையும் நடுராத்திரில குழந்தைகளுக்கு போர்வையை போத்தி தூங்க வச்சுட்டு அவர் கதவை பூட்டிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த பால்கார பாவடையுடைய அந்த விளக்கு கொண்டு வந்திருப்பாரு. அந்த விளக்கு வெளிச்சம் வந்து அவருடைய வீட்டை நோக்கி போகுது. அப்ப வந்து பசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கிறது அவர் காதுல விழுக்குது. அப்புறம் பால்கார பாவாடைட்ட அந்த லைட்டை கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு சூரணத்தை எடுத்து அந்த மாட்டினுடைய மூக்குல வந்து தடவுறாரு. உடனே அது சிலிர்த்து இரும ஆரம்பிக்கும் போது அவர் அந்த விழா எலும்பெல்லாம் வந்து தடவி கொடுக்கும்போது மேலும் அந்த மருந்தை வாயில வைக்கும்போது அது வந்து இருமும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டு வந்து வெளியில வந்து விழுந்துருது. உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நல்ல பிரசவம், சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு, சேங்கன்று அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா பால்கார பாவாடைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்களால தாங்க நல்லபடியா இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னா சரி இருக்கட்டும், நான் இப்ப வீட்டுக்கு போறேன், பிள்ளையெல்லாம் தனியா இருக்கிறாங்க, அதனால நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பால்கார பாவாடை என்ன சொல்றாருன்னா, நான் காலையில வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனோடனே இவர் வீட்டுக்கு கந்தசாமியும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு பிரசவம் பார்த்தது, அலைஞ்சு திரிஞ்சது இதெல்லாம் சேர்ந்து நல்லா தூங்கிடுறாரு. தூங்கி முடிச்ச உடனே அவர் காலையில கதவு தட்டுற சத்தம் கேட்குது. குழந்தைங்க அதுக்குள்ள எந்திரிச்சு அதுகளும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது இவர் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தோடனே 2 பேர் நிக்கிறாங்க வெளியில. ஒண்ணு அவருக்கு நல்லா தெரிஞ்ச பால்கார பாவாடை நிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பிரசவ விடுதியிலிருந்து வந்த ஒரு பணியாள் வந்து நிக்கிறாப்ல. உடனே இவரு தனக்கு தெரிந்த அந்த பால்கார பாவாடையை பார்த்து பசுவும் கண்ணும் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பிரசவ விடுதியில இருந்து வந்த ஆள் வந்து பொறுமை இழந்து, எங்க குழந்தை இறந்து போச்சுங்க அப்படின்னு சொல்றாப்ல. உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கிடையில குழந்தைகளும் அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிட்ட. பால்கார பாவாடைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப வந்து கந்தசாமி வந்து அந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த டாக்டர் இருக்கிறானே படிச்சுட்டு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவரு வந்து முணுமுணுக்கிறார். அது வந்து அவருடைய இயலாமையும் காமிக்குது. இல்ல டாக்டரை இது பண்ண, ஏன்னா அவருடைய குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து இறந்துருக்கு. அந்த சூழல்லையும் அந்த பசு வந்து நேற்று பிறந்த அந்த கன்று வந்து அது அம்மான்னு கூப்பிடுறது வந்து அவருடைய காதுல வந்து ஆனந்த குரலாக ஒலிக்கிறது அப்படின்றதோட அந்த கதை வந்து அதோட வந்து முடிஞ்சு. இந்த கதையில பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து கடைசி வரைக்கும் அந்த கந்தசாமியினுடைய வேலை வந்து இந்த கால்நடை செல்வங்களை காக்கக்கூடிய அவருடைய உண்மையான ஒரே செல்வம் வந்து வறுமை மட்டும்தான். அந்த வறுமையின் காரணமாக அவர் தன்னுடைய குழந்தையை வந்து இழந்துட்டாரு அப்படின்றது தான் இது காமிக்குது. ஒரு நிமிஷம். மன்னிக்கணும். இந்த கதையில வந்து ஒரு வறுமையினால ஒரு குடும்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுது அப்படின்றத வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நாட்டினுடைய கால்நடை செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய கந்தசாமியினுடைய ஒரே செல்வம் வந்து வறுமை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இத சொல்லியிருக்கிறாரு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கதை முழுக்க பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய சக மனிதர்கள். இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம யாருக்கும் தேடி போய் உதவி செய்ய வேண்டாம். நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை செய்தாலே போதும். அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் அந்த டாக்டர் கேரக்டரும் அந்த ஜமீன்தார் கேரக்டரும் சொல்லுது. அதே மாதிரி அந்த பால்கார பாவாடை வந்து அவருக்கு அந்த காசு கொடுக்கணும்ன்றது தோணிருக்கு. ஸோ இந்த 2 விதமான கேரக்டர்ல வாழ்க்கையில நாம எதை ஃபாலோ பண்ண போறோம், எதை பின்தொடர போறோம் அப்படின்றத வந்து
ஒரு முடிவுக்கு வாசகர்கள் கொண்டு வருவதற்கு இந்த கதை வந்து உறுதியாக இருக்கிறது. இந்த வறுமையின் மூலமாக சக மனிதர்களை நேசிக்கணும் அப்படின்றதுதான் இந்த கதை வந்து பதிவு செய்வதாக எனக்கு தோணுகிறது. அதை நான் இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்வதற்கு வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை இதோட முடிஞ்சிச்சுங்கய்யா. நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. வணக்கம். சரி. நன்றி தோழமே, மிக்க மகிழ்ச்சி. கதையை எப்படி சொல்றது, எந்த வரியும் விடாம, எதையும் விடாம, எங்கே எதையும் நான் விட்டுருவணும் அப்படின்னு ஒரு 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 பதட்டம் தெரிந்தது. அப்படிலாம் கிடையாது, நல்லா இருந்தது. குரல் வளம் ரொம்ப மிக்க அருமை. கதையை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறீர்கள். கால்நடை மருத்துவர் என்கிற அந்த கதையினுடைய தலைப்பை, கதையினுடைய போக்கை சரியாக கொண்டு சென்று நீங்க கதையை விட்டு எங்கிட்ட விலகல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கதை சொல்லிகள்ல நாம என்ன, மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அடிக்கடி சொல்லுவாங்க, கதை சொல்லிகள் அந்த கதையினுடைய பயணத்தில் மட்டும் போனால் மட்டும்தான் பின்னூட்டம் சொல்லுகிறவர்கள் அது தொடர்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதற்கு ஏற்றாற் போல குறிப்பாக கலை இலக்கிய பெருமன்றம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை முழுமையாக நிறைவு செய்த தோழர் ஆசிரியர் லதா மகேஸ்வரி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, வழக்கம் போல் பின்னூட்டத்தால் தொடங்கி வைக்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அது கேமரால ஒரு செகண்ட் ஒரு பேசலாம் ஐயா? இல்ல, இந்த பின்னூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரமா. நன்றிமா. நன்றி. பொதுச் செயலாளரே ஆரம்பிக்கலாமா? மேனாள் பொதுச் செயலாளர் ஆரம்பிக்கலாம். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தோழியர் லதா மகேஸ்வரி அவர்கள் மிக அருமையாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு கதை சொல்வதை போல பொறுமையா நிதானமா கதையை விடாம நல்ல குரல் உள்ளத்தோட ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நாம நிறைவா அந்த கதையை கேட்டு நாம அனுபவிச்சோம். படிக்கிறதை விட கதை சொல்ல கேட்கறது கத்திரனாயினும் கேட்கின்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த கேள்வி செல்வத்தை நாம இப்ப பெற்றோம். நல்ல அருமையான கதை. என்ன நம்ம தமிழொலியினுடைய சிறப்பு என்னன்னா, எந்த உலகத்துக்குள் அவர் பயணிக்க விரும்புகிறாரோ அந்த உலகத்தை அப்படியே நம்முடைய கண்முகம் காட்டுவார். அந்த எழுத்துகளும் ஊமைகளும் உருவகங்களும் மொழிநடையும் அந்த உலகத்தை அப்படியே படம் பிடித்து காட்டி விடுகின்றன. இது ஒரு கால்நடை உதவியாளர், கம்பவுண்டர், கால்நடை மருந்தாளுநர். அவர் தான் இவர் நம்ம ஒரு வசதிக்காக அவரை கால்நடை வைத்தியர்னு சொல்றோம். ஏன்னா அவர் தான் வைத்தியமே பார்க்கறாரு. அந்த மருத்துவரை வந்து இவர் அடிக்கடி சொல்லுவார். காரணம் என்னன்னா, அவங்க படிச்சுட்டு வர்றாங்க, அனுபவம் குறைவு. ஆனா இவங்க தான் அந்த மருத்துவருக்கு, கால்நடை மருத்துவருக்கு அடுத்த இருக்கக்கூடிய கம்பவுண்டர். அவருக்கு தான் இந்த நேரடியாக பயிற்சி நிறைய இருக்குது, அதனால அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தினால வைத்தியத்தை சிறப்பா செய்யறாரு. ரெண்டாவது, இது ஒரு அதிகார வர்க்கம். ஒரு மருத்துவர் என்பது ஒரு அதிகார வர்க்கமாக கட்டமைக்கிறார். அதிகார வர்க்கத்துக்கும் அடிப்படை உடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பணியாளருக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து வேறுபாட்டை தான் இந்த கதையில அவர் காட்டுறார். எப்படி அந்த கதையில கால்நடை வைத்தியர் என்ற கதையில எல்லா செய்திகளும் கால்நடை சம்பந்தமாகவே வருது பாருங்க. அவருடைய வாழ்க்கை நிலைகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தினசரி வாழ்க்கை முறைகள், அவருடைய குழந்தைகள், அவருடைய மனைவி, அவருடைய வறுமை, எல்லாமே கால்நடைகளை பற்றிய ஊமைகளோடும் கால்நடை பற்றிய உலகத்தை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதன் மூலமாக தினசரி கால்நடைகளோடு பழகக்கூடிய அந்த மனிதனை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். உழைக்கும் மனிதன். அதுல வந்து கம்பவுண்டரா இருந்தாலும் அவர் இரவு பகல் வராம அந்த கால்நடைகளுக்கு உதவி செய்யறாரு. இது வந்து நம்ம மருத்துவரை குறை சொல்வதாக நினைக்கக்கூடாது. மருத்துவர் என்பது ஒரு அதிகார வர்க்க அந்த இடம். அவர் பதவி வகிக்கக்கூடிய அதிகாரி இல்லையா, அவரு மருத்துவ அதிகாரி.
அதனால இந்த இப்ப என்னன்னா, அந்த கம்பவுண்டர் எப்படி கால்நடை வைத்தியம் பண்ணிட்டு வீடு வீடா போய் பண்றாரோ, அந்த மாதிரி வேலை கிடைக்காத இந்த கால்நடை மருத்துவம் முடித்த நண்பர்கள் இன்னைக்கு அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. என்னுடைய மாணவர்கள் 2 பேரும் கால்நடை மருத்துவ கல்வி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காதனால ஊர் ஊரா போய் போய் கால்நடைகளுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா வேலை கிடைச்சிருச்சு. இப்ப கிடைச்சிருச்சு வேலை. வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களும் நம்ம கால்நடை கம்பவுண்டர் மாதிரி தான் நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது இந்த மருத்துவர் அவன் கிடக்கிறான் படிச்சிட்டோம்னு சொல்றாருன்னா ஒரு அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கக்கூடியது. இப்ப பாருங்க, இவர் பார்த்த வைத்தியம், இவர் மருத்துவர் அல்ல, இவர் ஒரு மருந்தாளுநர் தான், கம்பவுண்டர் தான். ஆனா இவர் பார்த்த பிரசவம் வெற்றி அடைஞ்சிருது, அந்த கன்று பிழைத்துக் கொள்கிறது. ஆனால் இவர் மனைவிக்கு பிரசவம் பார்த்த மருத்துவர் அதுல தோல்வி அடைஞ்சார், அந்த குழந்தை இறந்துருது. இதை ரெண்டு இந்த வேறுபாட்டை யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ என்னதான் இருந்தாலும் பயிற்சியும் அனுபவமும் முக்கியமானது அப்படின்றதையும் சொல்றாரு. இந்த அதிகார வர்க்கத்தினுடைய வேறுபாட்டையும் கொஞ்சம் லேசா காட்டுறாரு. ஒரு நல்ல கதை, அருமையான கதை. ஒரு மிக குறைந்த ஊதியம் வாங்கக்கூடியவரும் ஒரு அடித்தட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களும் மாதிரி தான் அவங்க எப்படி வறுமையில வாழ்றாங்க. அந்த வறுமையை கூட எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, வறுமை பட்டியல் சிக்கிய கால்நடைகள் போல அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் இருக்குதுன்றார். அவ எல்லாமே கால்நடையை பற்றியே இதுதான். ரொம்ப அருமையான கதை. நல்ல சிறப்பாக சகோதரி லதா மகேஸ்வரி அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கலைநீக்க பெறுகின்ற பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், நெறியாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை. வழக்கம் போல் பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன லதா மகேஸ்வரி கதையை நன்றாக நிறுத்தி நிதானமாக எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்னும் அந்த அவர் பிள்ளைங்களுக்கு தமிழ் பெயரை சூட்டியிருப்பது கூடுதல் சிறப்பு. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாசிப்பு நிச்சயமா தொடர்ந்து வாசித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், அந்த வாசிப்பின் அளவிற்கு தகுந்தாற் போல எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னொன்று வாசிப்பதனால் ஒரு பலன் இருக்கு. நான் என்னுடைய புத்தகங்கள்ல ஒரு சுலோகம் மாதிரி எழுதிட்டேன், கையெழுத்து போட்டு கொடுப்பேன். வாசிப்பவர் நீடூழி வசிப்பர், வாசிப்பவர் நீடூழி வசிப்பர், கையெழுத்து போட்டு கொடுப்பேன். நீங்க வாசிக்கிறதுனால உங்க வாழ்நாள் அதிகமாகும், நிச்சயமாக அதிகமாகும். வாழ்த்துக்கள். இல்ல கந்தசாமி கவுண்டர் ஏழ்மை நிலையில இருக்காரு. அவர் உருவமும் கால்நடை போலவே இருக்கிறது. அவர் எங்க போனாலும் வண்டியிலையும் சில சமயம் போவாரு, சில சமயம் நடந்தே போவார். நடை வண்டியிலன்னு குறிப்பிடுதாரு. தமிழ் மொழி நடை வண்டி அப்படின்னு. அது இன்னொன்னு சில பேர் சொல்லுவாங்க, கால்நடையாவே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால்நடைங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. கால்நடையாகவே இவரும் அலைகிறார். கந்தசாமி உருவம் அப்படி இருக்கிறத வச்சு அவரை ஏளனமா நம்ம நினைச்சுக்கலாம். அதான் திருவள்ளுவர் சொல்லுதார்ல, உருவு கண்டு எல்லாமே வேண்டும்னு. அவர்கிட்ட திறமை நிறைய இருக்கு. கம்பவுண்டர் அந்த மருந்தாளுநர்கிட்ட திறமை நிறைய இருக்கு. அவரு பாவாடையிட்ட துட்டு இருக்கு. பாவாடையில பையே இருக்காது, ஆனா அவர்கிட்ட துட்டு இருக்கு. இவர்கிட்ட சட்டை போட்டிருக்காரு, பை இருக்கு, ஆனா துட்டு இல்லை. அது ஒரு வேடிக்கையாகத்தான் தமிழ் மொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து இவர் மிதிவண்டிக்கே எண்ணெய் போடுறதுக்கு எண்ணெய் போடணும், ஆனா போட முடியல. என்ன, இவருடைய தலைக்கே எண்ணெய் தேய்க்கிறதுக்கு இல்லாம இருக்கும்போது அந்த மிதிவண்டிக்கு எப்படி எண்ணெய் போட முடியும்? ரொம்ப வறுமையை நல்லா சித்தரிச்சு காட்டிருக்கிறாரு. அடுத்து ஒண்ணு அவர் தமிழ் மொழி எழுதியிருக்கிறது, வறுமையை சுமப்பதும், அந்த கந்தசாமி கம்பவுண்டர் வறுமையை சுமப்பதும் அதன் குரூறு அடிகளை ஏற்றுக்கொள்வதும் துயரங்களில் மூழ்குவதும் கந்தசாமியின் வாழ்க்கை. கந்தசாமியின் வாழ்க்கைய ரத்தின சுருக்கமா தமிழ் மொழி இப்படி குறிப்பிட்டிருந்தாரு. இதுல இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா,
அதாவது மேல்தட்டு வர்க்கங்கள் சேர்ந்துக்கிடுவாங்க. இப்ப பாருங்க, ஜமீன்தாரும் டாக்டரும் சேர்ந்துக்கிடுறாங்க, மேல்தட்டு வர்க்கம். இந்த கந்தசாமியும் பாவாடையும், கந்தசாமிக்கு பாவாடை வந்து ஏதோ இப்ப முடிஞ்ச அளவு உதவுறார். அவங்க கீழ்த்தட்டு வரைக்கும் ஒன்னா சேர்ந்துக்கிடுறாங்க. அப்படிங்கிறத நல்லா இணைச்சி ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார் தமிழ் ஒளி அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? கையை உயர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் என்ன கூப்பிடுறதுக்கு யாராவது பின்னூட்டம் சொல்லணும்னு விருப்பப்படுறவங்க கையை உயர்த்திட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல அந்த இது யாரு சொல்றீங்களா? அதை கேட்பதை காட்டிலும் பின்னூட்டமே நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். பேராசிரியர் ஒண்ணு சொல்லுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இவர் தமிழ் ஒளி எழுதியிருக்கிறாரு, மனிதனை விட மிருகமாய் வாழ அதிக உறுதி வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. உறுதி நிறைய வேண்டும். அது உண்மையிலே எதை வச்சு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு சிந்திச்சு பார்க்கும்போது, இந்த ஆடு மாடு கோழியத்தானே அடிச்சு மனுஷங்கள் சாப்பிட்டுதாங்க. அதை வச்சு அந்த உறுதி வேண்டும்ங்கிறத அதை வச்சு சொல்லியிருக்காரா என்னமோ. ரொம்ப மனதில் உறுதி வேண்டும். ஆமா, மனிதனை விட மிருகமாக வாழ உறுதி நிறைய வேண்டும் அப்படின்னு. அது ரொம்ப அதனுடைய வலிமையை சுட்டி காட்டி இருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா நான் பொதுச் செயலாளர்கிட்ட போறேன் நிறைவா. சங்கை தோழர், கிருஷ்ணன் தோழர் சொல்லுங்க. தோழர் மிகவும் நன்றி. ரொம்ப அற்புதமான கதை சொல்லி தோழர் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இந்த கதையினுடைய விழாநாயகன் இந்த அவருடைய ஏற்றுக்கொண்ட பணியை எந்த அளவுக்கு தன் குடும்பத்தையும் மீறி ஏற்றுக்கொண்ட பணிக்காக பிற உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்பது போல அவருடைய பணியை அவருக்கு அதிகாரியாக இருக்கின்ற டாக்டருக்கு கூட தெரியாத அந்த அளவுக்கு இவருடைய அனுபவத்தை வைத்து அந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்து பேரெடுத்திருக்கிறார் என்பதும், அப்படி பேரெடுத்தாலும் எவ்வளவு கன்றுகளையும் பசுக்களையும் அல்லது கால்நடைகளையும் காப்பாற்றிய ஒருவர் தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் இங்கே. ஏனென்றால் உழைக்கின்ற வர்க்கம் முழுக்க 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 எல்லாவற்றையும் பாதுகாத்து தன் குடும்பத்தை இழக்கின்ற நிலைமைதான் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தமிழ் ஒளி அவர்கள் அழகாக எனக்கு பதிவிட்டிருக்கிறார்கள். மேலும் இவருடைய எடுத்துக்காட்டுகள் எல்லாம் அண்ணன் ரவீந்திர பாரதி ரொம்ப அருமையா சொன்னாங்க. எல்லாவற்றையும் அந்த மிருகங்களை போன்ற ஒரு மனைவியை குறிப்பிடும் போது கூட எலும்பும் தோலுமாக இருக்கிற ஒரு பசு மாதிரியும், ஒரு குழந்தையை குறிப்பிடும் போது கூட அதாவது பால் இல்லாத ஒரு கன்று மாதிரி என்று அவருடைய உலகம் முழுக்க வாழ்வது என்னவோ மனைவியோடும் குழந்தைகளோடும் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முழுக்க கால்நடைகளோடு தான் இருக்கிறது என்பதை அவருடைய வார்த்தைகள் இங்கே அருமையாக சுட்டி காட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த கதை சொல்லிய தோழர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொன்றையும் எதையும் விடாமல் சொல்ல வந்ததை எல்லாம் சிறப்பாக சொல்லி தமிழ் ஒளி அவர்கள் எந்த கதை சொல்லும் போது அந்த கதையை கேட்பவருடைய மனதில் எவ்வாறு நிறுத்த வேண்டும் இந்த கதையை என்று நினைத்தாரோ அதை அப்படியே இந்த கதை சொல்லி அவர்களும் சிறப்பாக இந்த கதையில் சிறப்பாக சொல்லி தன்னுடைய கடமையை அருமையாக செய்திருக்கிறார்கள். தோழமைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? பொதுச் செயலாளர்கிட்ட போறாங்க. நன்றி. நிறைவாக பின்னூட்டம் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் ஆரம் ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு கால்நடை வைத்தியர் மிக அருமையான கதை. அந்த டீச்சருமே ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஒவ்வொரு உவமையும் சொல்லி நீ அந்த கதையை படிச்சாலே
டீச்சர் வந்து ஒரு ஒரு மெல்லிய நீரோடை ஓடின மாதிரி அவங்க பாட்டுக்கு இயல்பா அந்த கதையை மிக தெளிவா சொன்னாங்க. இந்த கதையை அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தின் சட்டாம்பிள்ளைகளை ஆரம்பித்து அதை போல ஒரு கால்நடை மருத்துவத்தை ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டர்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மாடு பற்றிய உலகம் இதை பத்தியே சொல்லிட்டு போறது. மந்தையில் பிரிந்த மாடுன்றது, தொழுவம் போல வீடுன்றது, இப்படி ஒவ்வொரு இதையுமே பாலின்றி சொன்னாங்க. கால்சாரி போன மாடுன்னா என்னன்னு தெரியல. அவர் நடக்கிறது வந்து கால் வந்து அது அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல. யாரும் தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லணும். கால்சாரி போன மாடு அதாவது அப்படின்றது. கால் ஜாரி போறதுன்னா ரொம்ப ஓடி களைச்சு போய் ஓட முடியாம தவிக்கிறது. ஓ கால் சரி ஜாரி சரி போறதுன்னா கால் மடிஞ்சு போடுன்னு சொல்றாங்க இல்லையா, கால் செத்து போச்சுப்பா, என்னால ஓடி நடக்க முடியல, அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா வேகமா நடந்து போறவங்க கால் வலி பொறுக்க மாட்டோம், உட்காந்துக்கோங்க. அந்த மாதிரி கோழியை கூட துரத்து பிடிப்பாங்க பாருங்க, யார விருந்தினர் வந்தா அப்பதான் கோழி பிடிப்பாங்க. கோழி கால் ஜாரி விழுந்துருச்சுன்னுவாங்க. கால் சாரி விழுந்துருச்சுன்னா அது ஓட முடியாம கால் தோண்டு போயிடுது, ஓடி ஓடி கால் தோண்டு போயிடுது. ஆமா ஆமா. கால் தடுமாறுது, உழைத்து கால் தடுமாறுது, வயசானவங்களுக்கு தடுமாறுது. ஆமா ஆமா ஆமா. அவர் போறத தடுமாற்றம் தான் கால் ஜாரி போட்டு தோழர். சரி 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 சரி. அது பிறகு ரொம்ப அருமையா. ஐயா வணக்கம் ஐயா, ஒரு நிமிஷம். இந்த வார்த்தை வந்து ஊர்ல கால் தவங்குதுன்னு கூட சொல்லுவாங்க. கால் ரொம்ப தவங்குது, அதனால நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனா எனக்கு இந்த இது புரியல, அதனாலதான் அந்த வார்த்தையை நான் வந்து கதை சொல்லும்போது சொல்லல. நான் கால்சாரின்றது எனக்கும் தெரியல. இப்ப நீங்க கேட்ட உடனேதான் ஐயா கொடுத்த விளக்கத்தை வச்சுதான் எனக்கு ஊர் ஞாபகம் வந்து கால் தவங்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த சரிங்களா, அந்த கால்நடை உறுதியேன்னு சொல்லுவாரு. மனுஷனா இருக்கிறத விட கால்நடையா இருக்கிறதுக்கு உறுதி. அப்ப அதுக்கு ஏன்னு சொல்லுவாரு, மாடுக மூட்டைகளை சுமக்கணும், அடிகளையும் வாங்கணும், துயரங்களுக்கும் ஆளானும். ஒரு மாடு வந்து அதெல்லாம் பண்ணுது. அத மாதிரி இவன் என்னென்ன செய்யறான்னு, வறுமையை சுமக்கணும், அதனால வரக்கூடிய துன்பங்களை இது பண்ணணும். அந்த மாடு மாதிரியே தான் இவனுடைய வாழ்க்கைன்னு. மேடு பள்ளம், அச்சு, வண்டியில அச்சு ஒடிஞ்சுன்னா எப்படி இருக்கும், அழுகை வந்து குழந்தை அழுகிறத கீரிச்சிடும் அந்த ஒளிய. அப்படியே நம்மளுடைய அந்த மாடு சார்ந்த இது உள்ள கொண்டு போயிட்டு ஒரு கதை சொல்லிக்கிட்டே போற ஒரு நுட்பம் வந்து ரொம்ப நல்ல இது இருக்கும். அவர் குழந்தைகளை திட்டும் போது கூட எருமை மாடுகளான்றது, அந்த மாட்டு புத்தி அப்படின்றது எல்லாமே ரொம்ப அருமையா கொண்டு வருகிறார். பஞ்சை பரம்பரை வந்து பசுக்களின் பரம்பரையா மாறுது. அவர் வந்து தமிழொலியினுடைய அந்த கேரக்டர் வந்து அவர் கையில முதல்ல அந்த சிற்பியின் கனவு அந்த அந்த நாடகம் இது பண்றப்ப 900 ரூபாய் என்னமோ கிடைக்கும். அதுல வந்து உடனடியா எல்லாத்துக்கும் செலவழிப்பார். அந்த மாதிரியான ஒரு பஞ்சை பரம்பரையாக இருந்தாலும் கூட அவங்க ஏழை மக்கள்கிட்ட கையில காசு கிடைக்கும் போது அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த 50 பைசா ஒரு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரதும் இது எல்லாமே கொண்டு போயிருப்பார். அந்த இதுல 2 இதையும் கம்பேர் பண்ண ஒரு மாடு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி வந்து எப்படி தன்னுடைய மாட்டுக்கு சரி பண்ணா அப்படின்ட்டு ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா தான். அது வந்து அவர் கொடுக்க வேண்டிய இது கிடையாது. ஆனாலும் கொடுத்து செல்ல. ஆனா ஜமீன்தார் என்ன செஞ்சாரு, அந்த டாக்டரை மட்டும் கூட்டு போய் ஒரு விருந்து வைக்கிறார். அப்ப அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு, அதை கூட மாட்டு சொரின்பாரு. அந்த ஜமீன்தாரனுடைய மாட்டுக்கு சொரி தான் வந்திருக்கும், அதை சரி பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஜமீன்தார் வந்து அந்த டாக்டரை மட்டும் கூட்டு போய் இது பண்ற அத வந்து மாட்டு சொரிக்கு சமம் அப்படின்ற மாதிரி அத சொல்லி போறது. அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்துல இப்ப நம்ம அது வந்து சில இதுல வந்து அனுபவத்தால் இன்னைக்கு வந்து நம்ம சாத்தூர் பகுதியில ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்துல இருப்பாரு. ஆனா மாடு வளர்க்கவங்க எல்லாரும் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அவரை தான் போய் எல்லாம் கூடுவாங்க. ஆனா நிலைமை எல்லாம் மாறி இருக்கு. இதுல வந்து அப்ப வந்து ரொம்ப டாக்டர்ஸ் கம்மி. அதுல கால்நடை மருத்துவர்கள் வந்து பெரிய ஜாம்பான்களாக பெரிய அதிகாரமிக்க ஆளுகளா இருந்தது. இன்னைக்கு வந்து அப்படி நிலைமை இல்லை. கால்நடை மருத்துவத்துக்கே எடுக்கவே இல்லை. அப்ப கால்நடை மருத்துவம் படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி ரொம்ப இதுலதான் இருக்காங்க. அதுல ஒரு இது என்ன முடிச்சிருப்பாருன்னா, இவர் வந்து ஒரு பசு மாட்டுக்கு டெலிவரி பார்க்கும்போது அந்த இன்னொரு என்ன கொடுமையானதுன்னா, ஒரு உற்சாகம் குறைந்த ஒரு செய்தி கிடைச்சதுன்பாரு. அது என்னன்னா, அந்த தன்னுடைய மனைவி 3வது கர்ப்பமா இருக்கான்றது ஒரு வறுமையில உள்ள ஒரு வறுமைனா நான் அந்த இது சொல்லுவார், 100க்கு மேல் ஊற்று அப்படின்றது. அந்த பழமொழியோட அர்த்தமும் என்னன்னு தெரியல. அப்ப 100 ரூபாய் சம்பளத்துக்கு மேல வாங்கினா அவங்களுக்கு ஊத்து மாதிரி கிடைக்குமா அப்படின்றது தெரியல. இவர் 50 ரூபாய்க்கு குறையாதான் வாங்குறாரு. அப்ப இவருடைய அன்றாட வாழ்வை
பரம்பரையவே ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த இதையும் ஊற்றுனா குறைந்த வருது, கொஞ்சமா ஊற்றுனா என்ன? ஆத்திர போல நிறைய வெள்ளம் வருது இல்லையா, அதிக சம்பளம் நிறைய வெள்ளம். ஊற்று குறைந்த வருது, ஊற்றுறது வந்து கையில. அப்ப 100க்கு மேல வந்து வெள்ளமா? சரி சரி, இல்ல 100க்கு மேல் ஊற்றுன்னு பாரு. ஆமா ஆமா ஐயா, அது வந்து அது என்ன? அதுக்கு அடுத்த வரி, அதுக்கு அடுத்த ஒரு ஊற்று வந்து கொஞ்சமா தானே வரும், கொஞ்சமா தானே வரும். ஆத்துல வெள்ளம் அதிகமா வரும், அதிக சம்பளம் வெள்ளம் வந்த மாதிரி, குறைந்த சம்பளம் ஊற்று மாதிரி, குறைவு அதிகம். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. அதுதான் சார், அது எனக்குமே அந்த அர்த்தம் புரியல, 100க்கு மேல் அப்படின்றது. ஆனா எழுத்தாளர் வந்து அடுத்த வரியிலே கொடுத்திருப்பார், 100 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வந்து வசதியா இருப்பாங்க, ஆனா இவர் 50 ரூபாய் கீழே தான் வாங்குறாரு அப்படின்னு. ஆனால் நான் கொஞ்சம் தேடி பார்க்கும்போதுதான் ஐயா சொன்ன மாதிரி 1000க்கு மேல சம்பளம் வாங்கினவங்க வந்து ஆற்றை போல சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த வரி இப்ப வந்து அளவு வந்து 6 பெருசு, 1000 பெருசு, அதனால வசதியா இருக்கிறாங்க. 100ன்றது 1000த்தை விட சிறுசு, அதனால ஊற்று ஓரளவு வசதியா இருக்காங்க. அந்த காலகட்டத்துல 100 ரூபாய் சம்பளம் இருந்தாலே ஒரு மிடில் கிளாஸ் என்னமா? 100க்கு கீழே என்ன சார்? 100க்கு கீழே அப்படின்னா என்னவா இருக்கும்? ஊற்றா? ஊற்றுக்கு கீழே இல்ல இல்ல, 100க்கு மேல் தான் ஊற்று. 100க்கு கீழே வந்து நானே பழமொழி முதல்ல இல்ல. வேலைக்கு போகும்போது 190 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினேன். இல்ல 50 ரூபாங்கிறது வறட்சி, 50 ரூபாங்கிறது வறட்சி. 190 210 வாங்கினா பெரிய சம்பளம். டாக்டர், 100க்கு கீழே கந்தசாமி என்பது கம்பவுண்டர் 50 ரூபாய் வாங்குறாருன்னா அது வறட்சி. வறட்சி. 100க்கு கீழே என்பது குறைவு, குறைவு. அதான் சமாளிக்க முடியாது. ஊற்று குறைவு. 100க்கு மேல என்பது ஊற்று என்றால் ஏதோ வந்து கொண்டிருக்கும் குடும்பத்தை தள்ளிக்கலாம். அதான் ஊற்றை நம்பி வாழலாம். அப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஏதோ வந்திருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா அவருடைய குடும்பத்தினுடைய தன்மை சொல்லும் போது 100க்கு கீழே என்பது வறுமையில் இருக்காரு. 100க்கு இருந்தா கூட பரவாயில்ல, அது ஊற்று மாதிரி இருக்கும். அவர் கீழே இருக்காரு, 50 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அதனால ரொம்ப வறுமையில் இருக்காருன்றதுக்காக. அதாவது 50 ரூபாய் சம்பளம் வறண்டு போன ஒரே ஒரு ஆமா, அது ரொம்ப கவிஞரை ரொம்ப எளிமை, வேற ஒண்ணுமே கிடையாது. வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு, அவ்வளவுதான். சரியா இருக்கும். வேற அதுக்கான பொருள் அதான். ஒரு சொல்ல வர்ற விஷயம் இந்த கையில பரம் பைசா மிஞ்சாது, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். ஊற்று என்பது அவனுடைய பொருள்ல தான். ஊற்று என்பது நம்ம தேவைக்கு எடுத்துக்கொண்டுதான் ஊற்று. வழக்கத்தில் இல்லாத இந்த வந்து இந்த காலத்துல பொருந்தாது. இது வந்து 100 ரூபாய் சம்பளம் வாங்கின வாத்தியார்கள் 100 ரூபாய் சம்பளம் வாங்கின காலத்துல, அதுக்கு டாக்டர்கள் 100 ரூபாய் சம்பளம் வாங்கின காலத்துல அந்த பழமொழி வந்து பொருந்தும். கால சூழலுக்கும் பார்க்கணும்ல, எந்த காலத்தில் அது வரலாற்றுல எந்த காலத்துல இருந்தது, அப்ப சமூகம் எப்படி இருந்தது, இதை வச்சுதான் ஒரு பழமொழியை மதிப்பணும். அந்த வகையில 100க்கு மேல் ஊற்றுன்றது டாக்டர் சம்பளம் வாங்குறாரு, ஆனா கமௌண்டர் வந்து 50 ரூபாய் தான் வாங்குறாரு. அதெல்லாம இது ரொம்ப அருமையான ஒரு சித்தரிப்பு. இதுல ஒரு என்னன்னா, அந்த பிரசவம் பார்த்ததுலயும் கமௌண்டர் இருக்க மாட்டாங்களா? சில ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ரொம்ப நல்லா டெலிவரி பார்ப்பாங்க. டிஜிஓ பார்த்தவங்கள விட அந்த நார்மல் டெலிவரி அவங்களுக்கு தெரியும், நிறைய பார்த்திருப்பாங்க. இந்த இது ஆகும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனா ஒரு 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 எதிர்பாராத நிகழ்வாக அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு கதையை முடிச்சிருப்பா. ஆனா இந்த கதையினுடைய இது வந்து ஒரு மாடு சூழ்நிலை வச்சேமோ ஒரு கதையை மிக அப்படியே காட்சிப்படுத்தி போறது இருக்குல்ல, ரொம்ப அருமையா காட்சிப்படுத்தி போய்கிட்டே இருக்காரு. அப்படியே நம்ம பிக்சரைஸ் பண்ணி சொல்றாங்கல்ல, அது வந்து மிக அருமையா இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு வர்க்கங்களுக்கு இடையில குணங்கள் எப்படி இருக்குன்றதையும் உள்ள கொண்டுட்டே போயிட்டு, ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய கடைநிலை அரசு ஊழியருக்கும் நீங்க வந்து பெரிய வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட லஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு சன்மானமா கொடுக்கக்கூடிய 50 ரூபாய் வரக்கூடியவராக இருந்தா கூட இன்னைக்கு இன்றைய உலகில வந்து அவருடைய கட்சி நடத்துறது, அவர் வாழ்க்கை நடத்துறது வந்து மிகப்பெரிய கஷ்டமா தான் இருக்குன்றத மிக அருமையா சொல்லியிருக்கார். அருமையான கதை. நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. வழக்கம் போல் பதிவு பின்னூட்டம் கொடுத்தவங்க அதுவும் பார்த்துடலாம். ரேவதி அம்மா, மிருகமாய் வாழ்வதற்கும் உறுதி வேண்டும், மனிதனாய் வாழ்வதற்கு தேவைப்படும் உறுதியை காட்டிலும் அதிக உறுதி என்பதன் மூலம் கால்நடையின் நிலையை காட்டி விடுகிறார் ஆசிரியர்.
மூட்டைகளை சுமப்பதும் அடிகளை ஏற்றுக்கொள்வதும் துயரங்களுக்கு ஆளாவதும் கால்நடைகளின் வாழ்க்கை. வறுமையை சுமப்பதும் அதன் குரூர அடிகளை ஏற்றுக்கொள்வதும் துயரங்களில் மூழ்குவதும் கந்தசாமியின் வாழ்க்கை என்ற வரிகள் மூலம் கால்நடையின் துயரத்தை விட கந்தசாமியின் துயரம் மிக அதிகம் என்பதை தெளிவாக்குகிறார் தமிழொலி ஐயா அவர்கள். கதை சொல்லி லதா மகேஸ்வரி அவர்கள் நிறுத்தி நிதானமாக கதை சொல்லும் பாணி அருமை, வாழ்த்துக்கள். சங்கரநாராயணன் தோழர் தெளிந்த நீரோடை போன்ற வெளியீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. மா பாண்டிச்செல்வம் என்ற சங்கீத ஆசிரியை கதையை முழுமையாகவும் அழகாகவும் கூடிய ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்த்தோழர் தொழில் பக்தி இந்த கதையில் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக சங்கை கிருஷ்ணன் தோழர், அருமை தோழர் கவிஞர் தமிழொலி அவர்களே அருமையாக முன்னிறுத்தினார். கதை நாயகர் கால்நடைகளின் காதலன் என்பதையும் குடும்ப நாயகன் என்பதையும் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார். கால்நடை பிரசவம் சிறப்பு, தன் மனைவியின் பிரசவம் தோல்வி, இது பிற உயிர்கள் எடுத்தது அன்பு சிறப்பாகிறது, பணியின் கடமைக்கு முன் குடும்பத்தின் கடமை தோற்கிறது, உழைக்கும் வர்க்கத்தின் தன்மை மிகச் சிறப்பு தோழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர் கவிஞர் தமிழொலியின் கால்நடை வைத்த கதை நேர்த்தியாக கூறினார். செய்யும் தொழிலே தெய்வம் என்பர், ஆனாலும் அவரது வறுமையை போக்க போதிய ஊதியம் இல்லை. ஜமீன்தார் தான் அதிகார வர்க்கத்தின் பாத்திரமாக காட்டியிருக்கிறார் தமிழொலி. கந்தசாமியின் உழைப்பு சுரண்டல் அதிகார வர்க்கத்தால் ஏமாற்றப்படுவதை காண முடிகிறது. படித்தவன் ஏட்டை கெடுத்தான் என்பதை போல டாக்டர் இருக்கிறார். டாக்டர் படித்தவர் கந்தசாமியின் பிள்ளையை காப்பாற்ற இயலவில்லை. படிக்காமல் இருக்கும் கந்தசாமி தனது அனுபவத்தால் கால்நடையின் தாயையும் சேயையும் காப்பாற்றுகிறார். கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பதிவு பின்னோட்டத்தால் பெருமை சேர்த்த அத்துணை தோழமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பரம்பரை சார்ந்த நெஞ்சமே இந்த வாழ்த்துக்கள் தோழமைகளே. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை இந்த பெரிய கதைகள்லாம் தமிழொலியினுடைய பெரிய கதைகள்லாம் நம்ம முடிச்சாச்சு. இனிமே வர்றதெல்லாம் சின்ன சின்ன கதைகள், ஒரு பேரா இல்ல ஒரு அரைப்பக்க கதைகளா தான் இருக்கும். நாளை 3 கதைகள், மனிதன், அடிமை, நிழல். இந்த 3 கதைகளையும் நமது இணையவழி கூட்டத்துக்கு மிக வழக்கமாக தினமும் வரக்கூடிய ஆசிரியர் திருமதி ரேவதி அவர்கள் சொல்றாங்க. அவங்க கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்காங்க. நாளைக்கு சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. காலத்தினுடைய அருமை விரைதி நிறைவாக தோழமைகளே, இன்றைய கதை என்பது சங்கரநாராயணன் தோழர் சொன்னது போல தெளிந்த நீரோடையாகவும் கதையை நிதானமாக கதையினுடைய போக்கிற்கு ஏற்றாற் போல நிலைநிறுத்தி இருக்கிற வணக்கத்துக்குரிய தோழமை மிக்க ஆசிரியர் லதா மகேஸ்வரி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நாளை தினம் இரவு 8 மணிக்கு தோழர் ரேவதி அவர்களுடைய கதை சொல்லல் வாயிலாக இணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி.